தெய்வீக நேரம் சேனல் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த அவதாரமாக கருதப்படும் நரசிம்ம ஜெயந்தி பற்றித்தான். நாளை என்பது நரசிம்மனிடம் இல்லை என்பார்கள். கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து பக்தர்களை காப்பவர் அந்த நரசிம்மமூர்த்தி. அவர் அவதாரத்தின் பின்னணி தன் தந்தை இரண்யகசிபுவின் கொடுமைகளுக்கு அஞ்சாமல் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று இறைவனை முழுமையாக நம்பினான் சிறுவன் பிரகல்லாதன். அவனது அசைக்க முடியாத பக்தியை உலகுக்கு உணர்த்தவும் அநீதியை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவும் சித்திரை மாதம் வளர்பிறை சதுர்த்தசி திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் பகவான் நரசிம்மராக அவதரித்தார். நரசிம்ம அவதாரத்தின் சிறப்பு தேவர்களாலோ மனிதர்களாலோ விலங்குகளாலோ மரணம் நேரக்கூடாது, வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் பகலிலும் இரவிலும் மரணம் வரக்கூடாது என்ற வரத்தை பெற்றிருந்த இரண்யகசிபுவை அழிக்க இறைவன் மனிதனும் அல்லாத சிங்கமும் அல்லாத நரசிம்மம் உருவம் எடுத்தார். அந்தி சாயும் மாலை பொழுதில் வாசற்படியில் வைத்து தன் நகங்களாலேயே அவனை சம்ஹாரம் செய்தார். இது இறைவன் எங்கும் நிறைந்திருப்பதை நமக்கு உணர்த்துகிறது. வழிபாட்டு முறை: நரசிம்ம ஜெயந்தி அன்று அதிகாலையிலேயே நீராடி விரதத்தை தொடங்க வேண்டும். மாலையில் நரசிம்மருக்கு பானகம், நீர்மோர் மற்றும் பழங்களை நைவேத்தியம் செய்வது மிகவும் சிறப்பு. நரசிம்ம அவதாரத்தின் ஆழமான தத்துவங்கள்: பக்திக்கு இலக்கணம். இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்ட இரண்யகசிபுவிடம் அவர் இதோ இந்த தூணிலும் இருக்கிறார் என்று பிரகல்லாதன் சொன்னது அவனது அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்டுகிறது. அந்த நம்பிக்கையை மெய்ப்பிக்கவே இறைவன் தூணிலிருந்து வெளிப்பட்டார். சரணாகதி: நரசிம்மர் உக்கிரமானவர் என்றாலும் பிரகல்லாதனின் தூய அன்பிற்கு முன் அவர் ஒரு குழந்தையைப் போல அமைதியானார். நாம் முழுமையாக சரணடைந்தால் இறைவன் நம்மிடம் எளிமையாக வருவார் என்பதே இதன் தத்துவம். ஸ்ரீ நரசிம்ம மகா மந்திரம். இந்த மந்திரம் மந்திர ராஜபதம் என்று அழைக்கப்படுகிறது. இது பயத்தை போக்கி பாதுகாப்பை வழங்கக்கூடியது. அந்த மந்திரம்: உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் ரிஷும்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யம் நமாம் யகம். இதன் பொருள்: உக்ரம் மிகுந்த சினம் கொண்டவர், வீரம் மிக்கவர், மகாவிஷ்ணுவின் வடிவம், ஜ்வலந்தம் ஒளி வீசும் நெருப்பை போன்றவர், சர்வதோமுகம் எங்கும் நிறைந்த முகம் கொண்டவர், நிருசிம்ஹம் மனிதனும் சிங்கமும் கலந்த உருவம், பீஷணம் பயங்கரமானவர்களுக்கு பயத்தை தருபவர், பத்ரம் பக்தர்களுக்கு மங்களத்தையும் நன்மையையும் தருபவர், மிருத்யம் மரணத்துக்கே மரணமானவர், அதாவது காலனையே வென்றவர், நமாம் யகம் அப்படிப்பட்ட நரசிம்மரை நான் வணங்குகிறேன். இந்த மந்திரத்தை சொல்வதால் எதிரிகள் பயம் நீங்கும், தீய கனவுகள் வராது மற்றும் வாழ்வில் அனைத்து வெற்றியும் கிட்டும். வழிபாட்டு நேரம்: நரசிம்மர் அவதரித்தது மாலை வேளை என்பதால் அன்றைய தினம் மாலை 4:30 மணி முதல் 7:30 மணிக்குள் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம். பானகம் நைவேத்தியம்: நரசிம்மர் அவதரித்த போது மிகுந்த கோபத்துடனும் உஷ்ணத்துடனும் இருந்ததால் அவரை குளிர்விக்க பானகம், வெல்லம், ஏலக்காய், சுக்கு நீர் கலந்தது நைவேத்தியம் செய்து வழிபடுவது மிகவும் சிறந்தது. எதிரிகள் தொல்லை நீங்கவும், கடன் பிரச்சனைகள் தீரவும், தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு பெறவும் நரசிம்ம வழிபாடு ஒரு சிறந்த வழியாகும். பிரகலாதனைப் போல தூய்மையான பக்தியோடு அவரை சரணடைந்தால் நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து இருளையும் அவர் நீக்குவார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நரசிம்ம ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். ஓம் நமோ நரசிம்மாய.